ஒரு மருந்தை பற்றின பயன்களை பார்க்கலாம். அது வேற ஒன்றும் கிடையாது, திரிபலா சூரணம் தான். இதில் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் போன்ற 3 மூலிகைகள் தான் இதில் இருக்குது. குறிப்பாக இதில் வந்து கடுக்காய் தோலும் நெல்லி வற்றலும் தாண்டிக்காய் தோலும் தான் பயன்படுது. இது எல்லாமே சம அளவாக எடுத்து நல்லா நிழலில் உலர்த்திட்டு பொடிச்சு சூரணமாக பயன்படுத்திட்டு வராங்க. இந்த திரிபலா சூரணத்தை நம்ம எடுக்கக்கூடிய அளவுன்னு பார்த்தா இதை ஒரு 500 மில்லிகிராம்லேருந்து 1 கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த திரிபலா சூரணமானது பல்வேறு நோய்களுக்கு வந்து பயன்படுது. முக்கியமாக மலக்கட்டுக்கு வந்து இது ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விரணங்கள் அப்படின்னு சொல்லப்படுற புண்களை கழுவுறதுக்கு இது ரொம்பவே ஒரு முக்கியமான மருந்தாக பயன்பட்டு வருது. மேலும் இந்த திரிபலா சூரணம் நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ்க்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. மேலும் இந்த திரிபலா சூரணத்துக்கு ஆன்டி ஹைப்பர் லிபிடமிக் ஆக்ஷன் இருக்குது. என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த திரிபலா சூரணத்துக்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த திரிபலா சூரணம் சிறுநீரக செயல்பாட்டை வந்து அதிகப்படுத்துது. அது கூடவே உடலில் ஏற்படக்கூடிய புண்களை வந்து அகற்றுது.